வணக்கம் பிள்ளைகள். நான் உங்கள் கௌசி டீச்சர். எப்படி சுகமாக இருக்கிறீர்களா? நல்லது, நானும் சுகமாக இருக்கிறேன். பிள்ளைகள், இன்றைக்கு மே 1 என்ன? மே 1 முதலாம் தேதி என்றால் தொழிலாளர் தினம். இன்றைக்கு என்ன தினம்? தொழிலாளர் தினம். உங்களை சுற்றி யார் தொழிலாளர்கள் இருக்கிறோம்? ஆசிரியர், வைத்தியர், போலீஸ், தோட்டக்காரர், நர்ஸ். வெரி குட். கட்டிக்கார பிள்ளையர் நிறைய பேர் உங்களை சுற்றி நிறைய வேலைகள் செய்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு தொழிலாளர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதை தவிர பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறோம் தொழிலாளர்கள் என்று. சரியோ? அவர்களையும் நாங்கள் என்ன செய்ய வேணும்? உரிய முறையில் கௌரவித்து அவர்களுக்குரிய உரிமைகள், அவர்களுக்குரிய மரியாதைகளை நாங்கள் கொடுக்க வேணும். அவர்களோட ஒற்றுமையாக நடக்க வேணும். சரியோ பிள்ளைகள்? சரி, இனி நாங்கள் ஒவ்வொரு தொழிலாளர்களையும் பற்றி படிப்போம். சரியா பிள்ளைகள்? யார் இவர்? வைத்தியர். வைத்தியர் எங்களுக்கு எந்த வகையில் உதவுற? நோய்களை விரட்டி விடுறார். மருந்துகள் தாரார். என்ன இந்த நோய்க்கு இன்ன மருந்து தானு பார்த்து தருவார். எங்களுக்கு சொல்லுவார், என்ன நீங்க பயப்பட வேண்டாம், இந்த வருத்தத்தை இந்த மருந்தை குடியுங்கோ, என்னென்ன சாப்பாடு சாப்பிடுங்கோ எல்லாம் சரியா வந்துடும் என்றெல்லாம் சொல்றாரு. என்ன உங்களோட நல்ல அன்பா கதைப்பார் பிள்ளைகள். நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நல்ல வழியை காட்டுபவர். சொல்வார், என்ன எக்ஸசைஸ் செய்ய வேணும், என்னென்ன சாப்பாடுகள் சாப்பிட வேணும் என்றெல்லாம் அவர் சொல்லி விடுவார். அதே மாதிரி பிள்ளைகள், இந்த வைத்தியர்கள் எந்த நேரமும் வேலை செய்து கொண்டுதான் இருப்பினார். நாங்கள் இரவு ஹாஸ்பிட்டலுக்கு போனா என்ன, நடுச்சாமம் போனா என்ன, விடிய போனா என்ன, யாராவது ஒரு ஆக்கள் இருப்பினார். அவர்களுக்கு அந்த என்ன ஒரு உறக்கம் கூட, நித்திரை கூட ஒழுங்கான நித்திரை இருக்காது. என்ன யாராவது பேஷண்ட்ஸ் வந்துட்டா உடனே பார்க்க வேணும், வடிவா கவனிக்க வேணும்னு சொல்லி அவர்கள் தங்களை வேலையை சரியா செய்வினோம். இந்த கோவிடுக்குள்ள நாங்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ள தான் இருந்த. நாங்கள் என்ன வீட்டை விட்டு வெளியில போறதே இல்லை. ஆனா டாக்டர்ஸ் 24 மணித்தியாலமும் அவர்கள் தங்களோட உயிரை பணயம் வச்சு பாதுகாத்தாக்கள். அந்த வர்த்தகார ஆக்கள்கிட்ட ஒருத்தன் கிட்டவே போக இயலாது, சில ஆக்கள்கிட்ட கிட்டவே போக இயலாது. ஆனால் அவர்கள் அதை எதுவுமே பார்க்க மாட்டார்கள். மிக அன்போட அந்த நோயாளியை குணப்படுத்துறவர். சரி, அவர்களுக்கு நாங்கள் சரியான மரியாதை கொடுக்க வேணும். அடுத்தது என்ன செய்ய வேணும்? அவர்களோட ஒற்றுமையாக இருக்க வேணும். என்ன சரியோ பிள்ளைகள்? வெரி குட். பிள்ளைகள், இவர் யார்? விவசாயி. விவசாயி எங்களுக்கு இந்த வகையில் உதவுற? எங்களோட பசிய போக்குறவர். என்ன நாங்கள் தோட்டத்துல நின்று வேலை செய்யாட்டி எங்களுக்கு என்ன சாப்பாடு ஒன்றும் கிடைக்காது. என்ன அரிசி கிடைக்காது, காய்கறிகள் கிடைக்காது, பழங்கள் கிடைக்காது. அவர் என்ன செய்யறார்? எல்லாத்தையும் பார்த்து எங்களுக்காக செய்து தாரார். அந்த வெயில்ல நின்று நீங்க அந்த வயல்கள் தோட்டங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலத்துல நாங்கள் வெளியில போறதுக்கே சரியா கஷ்டப்படுறோம். அவர் அந்த நேரமும் அந்த வயல்ல போய் நிற்பார். மழை வந்தாலும் போய் நிற்பார். அந்த வெரம் போல கட்டி ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டேதான் இருப்பார். சரிங்களா? அவருக்கு பூச்சிகள் கடிக்கும், பாம்புகள் கொத்தும், அதுக்கெல்லாம் மருந்தெடுத்து போட்டு திருப்பி என்ன செய்வார்? எங்களுக்காக அந்த தோட்டத்தை சரியா பாதுகாத்து நல்ல விதமாக எங்களுக்கு காய்கறிகளை தந்து, உணவுகளை தந்து எங்களை என்ன செய்யறார்? வெரி குட். எங்களோட பசிய போக்குறார். அப்ப அவர்களுக்கு நாங்கள் சரியான மரியாதையையும் நல்ல ஒற்றுமையையும் கொடுக்க வேண்டும் பிள்ளைகள். சரியோ பிள்ளைகள்? யார் இவர்? ஆசிரியர். என்ன ஆசிரியர் எங்களுக்கு என்ன எல்லாம் வகையில உதவுறவர்?
ஓ, படிப்பிக்கிறவர், பாட்டு சொல்லி தாரவர், வேற? ஓ, ஒழுக்கமாக நடக்க வேண்டும் என்று கற்றுத்தாரவர், கதைகள் சொல்றவர், உங்களோட விளையாடுறவர், என்ன நல்ல மனிதனாக வாழ்வதற்கு வழிப்படுத்துபவர், எங்களோட கனவுகளை நன்றாக வளர்ப்பவர், கட்டிக்கார பிள்ளைகள் எங்களுக்கு உதவுபவர். என்ன உங்களுக்கு ஸ்கூல்ல எல்லா விஷயம் என்ன யார் செய்தாரது? உங்களோட டீச்சர். என்ன அப்ப உங்களோட டீச்சருக்கு இந்த நேரம் என்ன செய்ய வேணும்? நன்றி சொல்ல வேணும், அவர்களை நாங்கள் மதிக்க வேணும், அவர்களோட நாங்கள் எப்பவுமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஓகேயா பிள்ளைகள்? யார் இவர்? போலீஸ். என்ன வெரி குட். போலீஸ் என்ன எல்லாம் செய்கிறவர்? எங்களை பாதுகாக்கிறவர். என்ன பாதுகாக்கிறவர், எங்களுக்கு தீங்கு வராமல் இரவு பகலா வேலை செய்கிறவர், சட்டத்தை காப்பாற்றுபவர்கள். என்ன பிள்ளைகள்? வெரி குட். பிள்ளைகள் யார் இவர்? தீயணைப்பாளர். என்னது தீயணைப்பாளர்? இவர் என்ன எல்லாம் செய்வர்? ஓ, தீய ஒரு இடத்துல நெருப்பெரிஞ்சா அதை அணைச்சு எங்களுக்கு உதவி செய்கிறவர். அது மட்டும் இல்லை பிள்ளைகள், நிறைய சிக்கலான இடங்கள்ல கூட அவர்கள் பணியாற்றுவார்கள். இப்ப ஒரு பெரிய ஒரு இடத்துல மாடு ஏதாவது கிணத்துக்குள்ள விழுந்துட்டு வையுங்களேன், அந்த மாட்டை மீட்டுறது அப்படின்னு சொல்லி நிறைய மீட்பு பணியில எல்லாம் இந்த தீயணைப்பாளர்கள் எங்களுக்கு உதவி செய்கிறவர்கள். அவர்களுக்கு நாங்கள் சரியான மரியாதை கொடுக்க வேணும் பிள்ளைகள். அவர்கள் தங்களை உயிரை கூட மதிக்க மாட்டினோம். அங்க எந்த உயிர் இடர்பாடுகளை இருக்குதோ, கஷ்டப்படினமோ, உடனே அதுக்குள்ள போய் அவர்களை மீட்டு கொண்டு வந்துடுவினார். சரியோ, அதால நாங்கள் அவர்களுக்கு சரியான மரியாதையை கொடுக்கணும். சரியான துணிச்சலான ஆக்களாத்தான் இருப்பினார். எங்களுக்கு கஷ்டம்ண்டா ஓடி யாராக்கள் இந்த தீயணைப்பாளர்கள் தான். ஓகே பிள்ளைகள்? பிள்ளைகள் யார் இவர்? தூய்மை பணியாளர். இவர் என்ன இல்லாம வேலை செய்கிறவர்? ஓ, நாங்கள் இருக்கிற இடத்த மிக 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 சுத்தமாக வைத்திருப்பவர். இப்ப வைத்தியசாலை, பாடசாலை, மற்றது என்னது, எங்களை சுற்றி வர இருக்கிற இடங்கள், ரோட்டுல எல்லாமே என்ன செய்யற, இருக்கிற கழிவுகளை எல்லாத்தையும் அகற்றி மிக சுத்தமாக வைத்திருப்பவர் பிள்ளைகள். நாங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா நிறைய கிருமிகள் அங்கே இருக்கும். ஆனால் அவர்கள் என்ன செய்யணும்? நிடலும் துடைச்சு மொப்பண்ணி கொண்டே இருப்பினோம். நீங்கள் பேங்குக்கு போங்க, எந்த இடத்துக்கு போனாலும் அவர்கள் ஒரு சின்ன ஒரு குப்பை இருந்தா என்ன துடைப்பினோம். ஹாஸ்பிட்டலில் நிறைய வேலை பிள்ளைகள். ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்? அவன் மொப்பண்ணி கொண்டு இருப்பினோம், நாங்கள் எங்களோட பாட்டில் போய்கொண்டு இருப்போம். அப்புறம் திருப்பி அவர் என்ன செய்வார்? மொப்பண்ணி நடத்த திருப்பி மொப்பண்ணிவினோம் பிள்ளைகள். அது நல்லதோ இல்லை? நாங்கள் அவர்கிட்ட கேட்கணும், எக்ஸ்கியூஸ் மீ, நாங்கள் இந்த நீங்கள் துடைச்சு கொண்டிருக்கிறீங்க, இல்லை கூட்டி கொண்டிருக்கிறீங்க, நாங்கள் இதால் போகலாமோன்னு சொல்லி கேட்டோம்னா நல்லது. அப்படி கேட்காம நாங்கள் போகிறது சரியில்லை பிள்ளைகள். சரி, நாங்கள் இன்னொரு பாடத்தில் ஒவ்வொருத்தரையும் பற்றி வடிவாக படிப்போம். இப்போ நாங்கள் அவர்களுக்குரிய மரியாதையை கொடுக்க வேணும். அவர்கள் உண்மையாக சரியா கஷ்டப்படுறார்கள் பிள்ளைகள். நிறைய பேர் செய்து கொண்டே இருப்பினோம். இந்த குப்பைகளை பிரித்து போடுவினோம், தரம் பிரிப்பினோம். நாங்கள் எல்லாருமே என்ன செய்வோம்? ஒரே குப்பைக்குள்ள போடுவோம். இப்போ உணவு கழிவுகளையும் ஒரு பேக்குக்குள்ள தான் போடுவோம், கடதாசி கழிவுகளையும் ஒரு பேக்குக்குள்ள தான் போடுவோம், போத்தல்களையும் ஒரே பேக்கில் தான் போடுவோம். ஆனால் அவர்கள் என்ன செய்யணும்? அதை போய் தரம் பிரிப்பினோம். உக்குற குப்பையல் அதை புளிம்பா வைப்பினோம், கடதாசி குப்பையில புளிம்பா வைப்பினோம், போத்தல் அதுகளை இல்லாத நாங்கள் அந்த குப்பை பேக்லேயே போட்டு கொடுத்தோம்டா அவர்களுக்கு அந்த போத்தல் கீறுமோகுறாதோ, கண்ணாடி பொருட்கள் கீறுமோகுறாதோ, ரத்தம் இல்லாம வரும். அதால நாங்கள் அவர்கள்ட்ட கொடுக்க சொல்ல வேணும், இது உடைஞ்ச கண்ணாடி போத்தல் இதுல இருக்கு என்றது சொல்லி கொடுக்க வேணும். சரியோ, நாங்கள் ஒவ்வொருத்தரை பற்றியும் இன்னும் வடிவா அடுத்த பாடங்களை படிச்சு கொள்வோம் பிள்ளைகள். நாங்கள் இவர்களுக்குரிய உரிமையை கொடுக்க வேணும், மரியாதையை கொடுக்க வேணும். அவர்கிட்ட நாங்கள் ஏதாவது வேலை செய்து கொண்டு கொடுக்க போறோம்டா எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ், தேங்க்யூ என்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ண வேணும். ஓகேயோ பிள்ளைகள்? யார் இவர்?
மேசன் என்ன எங்களுக்கு வீடுகள் பாடசாலைகள் போன்ற கட்டிடங்களை எல்லாம் கட்டித்தாரவர் இந்த மேசன் தான். சரியோ, அந்த நாங்கள் இருக்கிற வீட்டை உறுதியாக கட்டித்தாரது யார்? மேசன். அவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் மேலே வாழ்த்துக்களை சொல்ல வேணும் பிள்ளைகள். ஓகேயோ? பிள்ளைகள், இன்றைய தினம் என்ன தினம்? தொழிலாளர் தினம். என்ன தொழிலாளர் தினம்? நாங்கள் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் அவர்களுக்குரிய உரிமையாக கொடுக்க வேணும், அவர்களை நாங்கள் மரியாதையாக நடத்த வேணும், அதே மாதிரி அவர்களோட ஒற்றுமையாக இருக்க வேண்டும். சரியோ பிள்ளைகள்? இதை மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறோம், எத்தனையோ தொழிலாளர்கள் இருக்கிறோம். நாங்கள் அடுத்தடுத்த வார பாடங்களில் ஒவ்வொருத்தரையும் பற்றி விரிவாக படித்து கொள்ளுவோம். ஓகேயா? ஓகே, நன்றி, வணக்கம்.